ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று உன்னுடைய வயதினை தொட்டு இந்த தாயானவளை வணங்கி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயங்களை நிகழ்த்த வந்திருக்கிறேன் என்றால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, இனி அனைத்து விஷயத்தையும் ஒவ்வொன்றாக உன்னிடத்தில் சொல்லிவிடப் போகின்றேன். முதலில் உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேனா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? பிறகுதான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் இந்த பதிவானது உன்னால் கேட்க முடியும். அதே போல இந்த பதிவானது உன் கண்ணில் பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு இந்த வாக்கானது கண்ணில் பட்டாலும் சிறு சிறு விஷயங்களாக மட்டுமே தெரியும். ஆனால் இது அற்புதமான விஷயம், அதிசயம் என்பதனை உண்மையான அன்பு யார் மீது வைத்திருக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே இதனை புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் என் மீது நம்பிக்கை கொண்டு உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நான் இருக்கின்றேன் என்றால் மட்டும்தான் இதை முழுமையாக உணர முடியும். உனக்கான பலன்களையும் நீ பெற்றுக்கொள்ள முடியும். என் செல்ல குழந்தையே, இதை உறுதியாக உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த பதிவு என்பது உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் என்பதை நீ தவறவிட்டு விடாதே. இதை ஒவ்வொரு விஷயத்திலும் என் பிள்ளை, நீ உனக்கு பிரச்சனைகளாகவும் தோல்விகளாகவும் திருப்ப திருப்ப கிடைத்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? அதற்காகத்தான் உன் அம்மா உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது ஒரு சில விஷயத்தை உன்னிடத்திலே முக்கியமாக சொல்லிவிடப் போகின்றேன். பிறகு என்ன நடக்கப் போகின்றது என்று உன் வாழ்க்கையில் நீ பார்க்கத்தான் போகின்றாய். அதனால் என் செல்ல பிள்ளையே, நீ கவனமாக இந்த வாக்கினை கேட்க வேண்டும். உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு மீண்டும் சந்தோஷத்தை தரக்கூடிய தருணமாக மாறிவிடப் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உன் வாழ்க்கையானது தற்காலிகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நீ நம்பிய சிலர்தான் உன்னை முதுகிலே குத்தி இருக்கின்றார்கள். அவருக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நீ செய்ய வேண்டும். நீ அத்தனையும் பார்த்து பார்த்து அவர்களுக்கு செய்து கொடுத்தாய். உன்னுடைய அத்தனை அன்பையும் அவர் மேல் காட்டி கொடுத்தாய். ஆனால் இப்பொழுது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகம் ஆடி பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் இப்பொழுது பாசம் என்ற பெயரில் நாடகம் ஆடி உன் பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடத்தில் இருந்து பிடுங்கிவிட்டு இப்பொழுது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர், அதுவும் நீ உயிராய் நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்பொழுது கெடுத்திருக்கிறார்கள். அது உண்மைதானே என் அன்பு குழந்தையே? இது நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடந்ததனால்தான் உன் வாழ்க்கையே இன்று கேள்விக்குறி நிற்கின்றது. இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று செய்துவிட்டால் போதுமா, நீ இதை செய்துவிட்டால் போதுமா என்று எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பேசுகிறார்கள். என் தங்க பிள்ளையே, நான் சொல்வது உண்மைதானே? பிறகு என் தங்க பிள்ளை, ஒரு சில நபருக்கு பாவம் என்று சில உதவிகளை எல்லாம் செய்தாய். உன்னிடத்தில் இல்லை என்றாலும் சில விஷயத்தை கேட்டுவிட்டார்களே, பழகிவிட்டோமே, அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், துன்பத்திலே இருக்கிறார்கள், என்னுடைய துன்பங்களை விட அவர்களினுடைய துன்பம் அதிகமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் ஏதாவது நான் அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உன் தகுதியையும் மீறி அவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை எல்லாம் நீ செய்து கொடுத்தாய். ஆனால் அவர்களோ உனக்கு மிகப்பெரிய பள்ளத்தை இன்று தோண்டிவிட்டு நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதில் உன் வாழ்க்கையை கெடுத்ததற்கு தேவை இல்லாமல் காரணங்களை சொல்லி எல்லாம் உன்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உன்னையும் நீ எதிரி என்று துச்சமாக தூக்கி எறிந்து பேசிவிட்டார்கள். அப்படியெல்லாம் என்னுடைய தங்கப்பிள்ளை, மற்றவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் என்னாலும் நீ செய்தது இல்லை. உனக்கு வருகின்ற கெட்ட பெயர்கள் எல்லாமே எப்படி வருகின்றது தெரியுமா?
மற்றவர்களுக்கெல்லாம் நல்லது செய்து ஒவ்வொரு தருணமும் நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டங்களையும் உறவுகள் பிரிவதையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறாய். உறவுகளினுடைய துரோகத்தையும் உன் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் நீ திருந்துகிறாயா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. என் தங்க குழந்தையே, நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்துவிட்டு பிறகு அவர்களிடத்திலேயே கெட்ட பெயரை வாங்கி கொள்வதுதான் உனக்கு பழக்கமாகிவிட்டது. நீ எப்போதுதான் திருந்த போகிறாய்? இந்த அம்மாவிற்கே தெரியவில்லை. இந்த கேடுகெட்டு மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இப்பொழுது நீ விரக்தியில் அல்லவா இருக்கின்றாய். அந்த விரக்தியில்தான் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். என் செல்ல குழந்தையே, நீ உண்மையானவள், நீ நேர்மையானவள். இது எல்லாம் இந்த தாயானவளுக்கு நன்றாக தெரியும். அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இப்பொழுது உன் இல்லம் தேடி உன்னுடைய உள்ளத்தை தேடி நான் இங்கு வந்திருக்கின்றேன். நீ செய்தது அனைத்துமே தர்மம், நீ செய்தது அனைத்துமே உண்மை. நீ நேர்மையான வழியில்தான் நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்ல காரியத்திற்காகவும் தான் இந்த தாயானவளினுடைய அன்பு என்றுமே உன்னிடத்தில் இருக்கிறது. இந்த கேடுகெட்ட மனிதர்கள் எல்லாம் நீ செய்த நன்றிகளை மறந்து விடலாம். என் தங்கப்பிள்ளையே, இந்த தாயானவள் உன்னோடு இருக்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம், யாரை நினைத்தும் வருந்த வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வேண்டாம் என்று உயர்த்துவதற்காகவும் நியாயத்தை உனக்கு கொடுப்பதற்காகவும் உன்னுடைய முன்னேற்றத்தை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். அதே போல வீண்பழி சுமத்தி உன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடாது என்று உன்னை விபரீதமாக பேசியவர்களுக்கும் உன்னை அலட்சியமாக நினைத்தவர்களுக்கும் நிச்சயமாக அனைவருக்குமே உன்னை கண்ணீர் சிந்த காரணமானவர்களுக்கும் இந்த தாயானவள் நான் பதிலடி கொடுத்தே தீர்வேன். என் தங்க குழந்தையே, உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருந்து என்னுடைய ஆசிகளை நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். இப்பொழுது நீ மன வருத்தத்தில் இருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் உனக்காக உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கின்றேன். புரிகிறதா? நான் ஏன் வந்திருக்கின்றேன் என்று உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும். என் செல்ல குழந்தையே, இப்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்ற அத்தனையும் நான் சொல்லிவிடுகின்றேன். எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று அதையும் நான் சொல்லிவிடப் போகின்றேன். முதலில் நீ தைரியமாக இருக்க வேண்டும். நீ உண்மையாக இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் பங்கு கொண்டிருக்கின்றேன். நான் எவருக்கும் பொய்யான வாக்குகளை ஒரு பொழுதும் சொல்வது கிடையாது. என் செல்லமே, ஒவ்வொரு தருணமும் நல்லதுதான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் நன்றி கெட்ட மனிதர்கள் என் நன்றியை எல்லாம் மறந்து இப்படி உன்னை வருத்தமடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? நீ உனக்கான நியாயத்தை எல்லாம் கேட்கிறாய் அல்லவா? அதையெல்லாம் இந்த தாயானவள் நான் பார்த்து கொள்வேன். இந்த அம்மா இருக்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு கவலை, எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமான வாக்கினை நீ கேட்க வேண்டும். அதை கேட்ட பிறகு நீ எழுந்து உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இரு. முதலில் உன்னுடைய கடமைகளை செய்தால் போதும். உனக்கு மன வருத்தமாக இருந்தால் என்னுடைய கோவிலுக்கு வா. உனக்காக நான் எப்பொழுதும் காத்திருப்பேன். என் கோவிலுக்கு வந்து உனக்கு அகல் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு உனக்கு பிடித்த விஷயங்களை செய்துவிட்டு போ. நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் நினைத்தது எல்லாமே உனக்கு நடந்தே தீரும். நீ நடக்கக்கூடிய பாதையில் வழிகளே இல்லை என்றாலும் இந்த அம்மா உனக்காக ஒரு புதிய வழியை ஏற்படுத்தி கொடுப்பேன். உன்னை வாழ வைத்து இந்த சமுதாயத்தில் உன்னை நிச்சயமாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகின்றேன். என் செல்லமே, நான் என்னை நம்பி வருபவர்களை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன். எந்த நிலையில் இருந்தாலும் காப்பாற்றி மாட்டுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து உனக்கு நடக்குமா, கிடைக்குமா, கிடைக்காதா என்று அலட்சிய எண்ணத்தோடு நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்காக உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். உன்னை கரை சேர்ப்பேன். ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு துணையாக இருப்பேன். ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் இருக்கும் என்று கூடிய விரைவில் நீ எழுந்து நின்று சந்தோஷங்களை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய்.
அது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் யாரையெல்லாம் பார்க்கக்கூடாது என்று விலகி ஓட நினைக்கிறாயோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பதிலடி கிடைக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் தொந்தரவு செய்தவர்கள் எல்லாம் நிச்சயமாக வருந்திவிட்டு உன் பாதைக்கு திரும்ப அவர்கள் வரமாட்டார்கள். உனக்கு துரோகம் செய்த மனிதர்கள் எல்லாம், கெடுதல் செய்யும் மனிதர்களுக்கு தக்க தண்டனையை நான் கொடுப்பேன். தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காக ஒரு பெண் என் முன்னால் நின்று ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டிருக்கிறாள். என் குழந்தையே, அந்த பெண் வைத்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. இந்த வேண்டுதலை அவர் எதற்காக வைத்துள்ளார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது மட்டுமல்லாமல் அவர் யார், அவர் எதற்காக என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, இது உன் வாழ்க்கைக்கு நல்லதா அல்லது கெட்டதா என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சக்தி வாய்ந்த மாற்றங்களை உனக்கு கொடுக்க போகின்றது. இந்த நேரத்தில் உனக்காக அதுவும் ஒரு பெண் என் முன்னால் வந்து வேண்டுதல் வைத்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ அதை பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஒருவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெண் மிகவும் அதிகமான பங்கு வகித்திருப்பார். என் தங்க குழந்தையே, அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். ஏனென்றால் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன் முன்னேற்றத்திற்கு ஒரு காரணமாக ஒரு பெண் இருந்திருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கையின் தோல்விக்கு ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கலாம். என் தங்க குழந்தையே, இப்பேற்பட்ட ஒரு பெண்தான் உனக்காக இப்படி ஒரு வேண்டுதல் என் முன்னால் வைத்திருக்கின்றார். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது என் குழந்தையே. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி ஒரு நாளும் நீ தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் இதையெல்லாம் கண்டு நீ தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றி நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதெல்லாம் கெட்டதாக மாறிவிடும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் கூட உன்னை விட்டு விலகி சென்று விடுகிறது. நீ பெரும்பாலும் மெத்தன மனப்போக்கில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உனக்காக ஒரு பெண் வந்து என்னிடத்தில் மெய்யுருகி கண்ணீர் சிந்தி வேண்டுதல் வைத்தார். அவர் என்ன வேண்டுதல் வைத்திருக்கின்றார் தெரியுமா? என் தங்க குழந்தையே, அந்த பெண்ணானவள் உனக்கு மிகவும் நெருக்கமானவள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட அதிகமாக அக்கறை கொண்டவள். அந்த பெண் உன்னை பற்றி நினைத்து மனம் சோர்ந்து கிடக்கின்றார். மனம் வேதனைப்படுவது மட்டுமல்ல, உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றாள். என் தங்க குழந்தையே, அந்த பெண் என்னென்ன நினைத்தார்கள் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணார பார்த்து மகிழ்வதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் விரும்பிய ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தையாவது உனக்கு கொடுக்க வேண்டும், உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ அவர்களுக்கு தேவையான ஒத்துழைப்பினை கொடுக்கவில்லை. உன்னுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதனால் அவர்களால் எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்ய முடிவதில்லை. என் தங்க குழந்தையே, சரியான நேரத்தில் இந்த தாயானவள் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களிலும் ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும்? இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் அதிகமான பங்கினை ஆற்றிய இவர்கள் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா? என் தங்க குழந்தையே, யார் உன் மீது அதிகமான அக்கறை கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களில் எல்லாம் அவர்கள் அதிகமான ஈடுபாடுகளை கொண்டிருக்கின்றார்கள் என்பது உன்னால் நினைத்து பார்க்க முடிகின்றதா? என் தங்க குழந்தையே, அவர்கள் வேறு யாரும் இல்லை, உன்னை பெற்ற உன் தாய்தான். என் தங்க குழந்தையே, எப்பொழுதோ நீ செய்த தவறுகளால் உன் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது எதை பற்றியோ சிந்தித்து கொண்டு
நம் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே, இனிமேல் இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று நினைத்து என் குழந்தை மனவேதனை அடைவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடிகிறது. என்னால் இதனை பார்க்கவே முடியவில்லை. இப்படி உன் வாழ்க்கையை அவர்கள் வெறுத்து கொண்டிருப்பதை உன் தாயால் மட்டும் எப்படி காண முடியும்? அவர்களால் எப்படி சகித்து கொள்ள முடியும்? என் தங்க குழந்தையே, எனவேதான் என்னிடம் வந்து உனக்காக ஒவ்வொரு நாளும் வேண்டுதல்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி நினைத்து கொண்டு நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாயோ அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு முறையும் உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உன்னுடைய தாயை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களை பற்றி நீ முழுமையாக தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் தாய் உன் வாழ்க்கையின் மீது அதிக அக்கறை கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நீ நினைக்கின்றாய், யாருமே நம் மீது அதிக அக்கறை காட்டவில்லை, நம் வாழ்க்கையை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. யார் உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கினாலும் உன்னை பெற்ற தாயானவள் ஒரு நாளும் உன்னை ஒதுக்கிவிட மாட்டாள். ஒருவேளை நீ செய்கின்ற தவறுகளால் உன் மீது வெறுப்பினை காட்டலாம். நீ கேட்காமல் நடந்து கொள்கின்ற சில விஷயங்களில் அவர்களுக்கு மனவேதனை அடையலாம். ஆனாலும் ஒரு நாளும் உன்னை எந்த ஒரு விஷயத்திலும் யாரிடத்திலும் அவர்கள் விட்டு கொடுத்தது கிடையாது. யாரிடத்திலும் உன் வாழ்க்கையை பற்றி அவர்கள் தவறாக பேசியதும் கிடையாது. என் தங்க குழந்தையே, அப்படித்தான் அவர்கள் இதுநாள் வரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, அவர்களை பற்றி தவறான எண்ணங்களை ஒரு நாளும் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்து கொள்ளாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, என்னுடைய வாழ்க்கை என்றுமே கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. எதிர்காலத்திற்கு இவர்கள் எதையுமே சேமித்து வைக்கவில்லை. ஒருவேளை இவர்கள் எனக்காக சேமித்து வைத்திருந்தால் கூட நான் இந்த அளவிற்கு பயம் கொண்டிருக்க மாட்டேன் என்று நீ உன்னுடைய பெற்றோர்கள் மீது பழி சுமத்துகிறாய். என் தங்கமே, அவர்கள் ஒன்றும் உன் எதிர்கால வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்று சேமிக்காமல் இல்லை. அவர்கள் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறார்கள். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் அவர்களுக்கு சேமிப்பினை சரியாக கற்றுக் கொடுக்கவில்லை. ஒருவேளை அன்று அவர்கள் சேமித்திருப்பார்கள். ஆனால் இன்று நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை உன்னிடத்தில் செய்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாளும் எதையும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் செய்த தவறையும் நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள். நாங்கள் தான் என் எதிர்கால தேவைக்கு எந்த ஒரு சேமிப்பையும் செய்யவில்லை. என்னுடைய பிள்ளைகளாவது புத்திசாலித்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அவர்களினுடைய எதிர்காலத்திற்கு எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது. எப்பொழுதும் யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாது. அவர்கள் நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் இந்த தாயானவளிடம் நாள்தோறும் கண்ணீர் உருகி வேண்டுதல் வைத்துள்ளார்கள். உன்னை பெற்ற தாயானவள் உன்னை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்ல அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவள் உன்னுடன் இருப்பது எவ்வளவு உண்மை என்று நம்புகின்றாயோ அதே அளவிற்கு இந்த விஷயத்தை நீ நம்ப வேண்டும். உன் வாழ்க்கையின் மீது அவர்கள் அந்த அளவிற்கு கொண்டிருக்கும் அன்பு அவ்வளவு பெரியது. என் தங்க குழந்தையே, இது உண்மை. நீ கஷ்டப்பட்டு விடக்கூடாது, காயப்பட்டு விடக்கூடாது என்று அவர்கள் கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருபொழுதும் நீ மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்.